முக்கிய செய்திகள். மக்களவை தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். ஹிந்தி திணிப்பு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் தலைவர்கள் முடிவு. மன்னார் வளைகுடாவில் எரிவாயு கிணறு அமைக்க ஸ்டாலின் எதிர்ப்பு. மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மோடிக்கு கடிதம். பாஜக அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நகை கடன் அதிகரிப்பு. பணப்புழக்கம் இல்லாமல் மக்கள் தவிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சீனா, கனடா, மெக்சிகோ நாட்டு பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு. டிரம்பின் நடவடிக்கையால் விலைவாசி அதிகரிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற எம்பி தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட இருப்பதால் தமிழ்நாட்டில் எம்பி தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் என தகவல்கள் வெளியாகின. மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி மக்கள் தொகையை குறைத்த தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களிலிருந்து அதிக பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்றும் இதனால் மக்களவையில் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வெறும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சார்ந்த கவலை மட்டுமல்லாது மாநிலத்தின் உரிமை சார்ந்த கவலை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். எனவே இது தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு அவர் விடுத்துள்ளார். மேலும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை திணிப்பு குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, தவிக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கின்றன. பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாதக ஆகிய கட்சிகள் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் மத்திய அரசின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவை உள்ளடக்கிய மன்னார் வளைகுடா கடற்பகுதி உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசால் கடந்த 1989ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், இது பவளப்பாறைகள், கடல் புல் படுகைகள், சதுப்பு நிலங்கள், கழிமுகங்கள், சேற்றுப்படுகைகள், தீவுகள் மற்றும் காடுகள் போன்ற பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை உள்ளடக்கிய வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கடற்கரையில் இருந்து 560 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் 21 தீவுகள் மற்றும் அருகில் உள்ள பவளப்பாறைகளின் சங்கிலியை கொண்டுள்ளது. அத்துடன் இது பல்வேறு வகையான கடல் விலங்கினங்களின் புகலிடமாக விளங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பாக் விரிகுடாவில் மிக அரிதான கடற்பசு இனத்தை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்தை அறிவித்துள்ளது. இது தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் கடலோர பகுதியில் 448 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாகும் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்நிலையில் இந்த பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுக்கான ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பது இந்த பகுதிகளில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு, அவற்றின் வளமான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அச்சம் தெரிவித்துள்ளார். வண்டல் படிவுகள், நச்சு கழிவுகள் வெளியேற்றம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் அழிவு போன்ற அபாயங்கள் மட்டுமின்றி மன்னார் வளைகுடாவை தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நம்பியுள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இந்த ஏல அறிவிப்புக்கு முன்பாக தமிழ்நாடு அரசிடம் மத்திய அரசு கருத்து எதுவும் கேட்காதது துரதிருஷ்டவசமானது என கூறியுள்ளார். எனவே இந்த ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைப்பதற்கான ஏல முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நாடு முழுவதும் வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெறுவது அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் திரு மோடி உருவாக்கிய நெருக்கடியால் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நாடு முழுவதும் தங்க நகை கடன் வாங்குவது உயர்ந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் திரு ஜெய்ராம் ரமேஷ் சாடியுள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் தங்கத்தை அடகு வைத்து கடன் பெறுவது முதன்முறையாக 1 லட்சம் கோடியை தாண்டியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த மாதம் மட்டும் தங்கம் வைத்து கடன் பெறுவது 71.3% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் தரவுகள் தெரிவிப்பதாக திரு ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். நகைகளை வைத்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 22%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் மோடி அரசு தனது முழுமையான திறமையின்மையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், கடந்த ஆண்டு முதல் ஏற்பட்டுள்ள தங்கத்தின் விலை உயர்வு மற்றும் கடனில் ஏற்பட்ட மந்த நிலை காரணமாக வங்கிகளின் தங்க கடன் 71.3% உயர்ந்து 1.72 லட்சம் கோடியாக
அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2019 முதல் 2024 வரை ஆண்டுதோறும் 22% பெண்கள் தங்க நகையை வைத்து கடன் வாங்குபவர்கள் பட்டியலில் இணைந்துள்ளதாக பதிவிட்டுள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், தங்க நகைகளை வைத்து புதிதாக 4 கோடி பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 4.7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருப்பதாக கூறியுள்ளார். தங்கத்தை அடகு வைத்து கடன் வாங்குவது 300% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக வரி விதிப்புக்கு சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகள் பதிலடி கொடுத்துள்ளன. சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு நேற்று இரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும். சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 10% வரி 20% உயர்த்தப்படும். வரி உயர்வுக்கு சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது முட்டாள்தனமான முடிவு என்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விமர்சித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே வரியில்லா வர்த்தக உடன்பாடு உள்ளதால் கூடுதல் வரி விதிப்பு குறித்து உலக வர்த்தக மையத்தில் முறையிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு ஏற்கனவே 30 பில்லியன் கனடா டாலர் மதிப்புள்ள பொருட்களுக்கு 25% வரியை அந்நாடு விதித்துள்ளது. அமெரிக்கா தனது முடிவை திரும்ப பெறாத பட்சத்தில் அடுத்த 21 நாட்களுக்குள் மேலும் பல பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ள மாற்று திட்டங்கள் உள்ளதாக மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் தெரிவித்துள்ளார். ஃபென்டானில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் அமெரிக்காவுக்கு உதவ சீனா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியாங் கூறியுள்ளார். ஃபென்டானில் ஏற்றுமதி செய்வதாலேயே சீனாவுக்கு வரி விதிக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இதற்கு சீனா தக்க பதிலடி கொடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். வரி விதிப்பின் மூலம் சீனாவை அச்சுறுத்தலாம் என்ற அமெரிக்காவின் கனவு பலிக்காது என்று லின் ஜியாங் கூறியுள்ளார். இதனிடையே சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு வரி விதிக்கும் ட்ரம்பின் முடிவு பணவீக்கத்தை அதிகரிக்கும், விநியோக சங்கிலியை பாதிக்கும் என்றும் வட அமெரிக்காவில் வர்த்தக பதற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாமக்கல்லில் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வந்த மாரியம்மன், அங்காளம்மன் மற்றும் பொன் காளியம்மன் கோவில்களிலிருந்து பொன் காளியம்மன் கோவிலை தனியாக பிரிக்க வேண்டும் என்று கணேசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். பொன் காளியம்மன் கோவிலில் தங்கள் சாதியை சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்றும் மற்ற கோவில்கள் வேறு சாதியினர் நிர்வகிக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், எனவே தங்கள் கோவிலை மட்டும் தனியாக பிரிக்க உத்தரவிடுமாறு கோரியிருந்தார். இந்த வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி, சாதியை நிலைநிறுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்தார். கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைத்து பக்தர்களும் கோவிலை நிர்வகிக்கலாம், வழிபடலாம் என தீர்ப்பில் தெரிவித்துள்ள நீதிபதி, சாதி என்பது மத பிரிவு அல்ல, சாதி பாகுபாட்டில் நம்பிக்கை கொண்டவர்கள் மத பிரிவு என்ற போர்வையில் வெறுப்பை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். பிரிவினைக்கான மைதானமாக கோவிலை பயன்படுத்துகிறார்கள் எனவும் தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான பொது கோவில்கள் குறிப்பிட்ட சாதியினரின் கோவில்கள் என முத்திரை குத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி, எந்த சாதியும் கோவில்களுக்கு உரிமம் கோர முடியாது என்று கூறினார். கோவிலை சாதி அடிப்படையில் நிர்வகிப்பது மத நடைமுறையும் அல்ல என்றும் அவர் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசு சிறுபான்மை மக்கள் மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகையொட்டி சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா மற்றும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், சிறுபான்மை மக்களுக்கு திராவிட மாடல் அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்றும், இந்தியாவிலேயே சிறுபான்மை மக்களுக்கு அவர்களின் சொந்த வீடு போல இருக்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் கூறினார். இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி. கலைஞரின் ஆட்சியில் சிறுபான்மையின மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 3.5% உள் ஒதுக்கீடு வழங்கியது. சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் யாத்ரீகர்களுக்காக ஹஜ் இல்லம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்தது ஆகியவற்றை துணை முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். மேலும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள வக்ஃப் வாரிய திருத்த மசோதா அமலுக்கு வந்தால் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பறிபோகலாம் என்பதால் தான் திமுக அதனை கடுமையாக எதிர்ப்பதாகவும் திரு உதயநிதி தெரிவித்தார்.
தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி தருவதாக எங்கும் கூறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது தேமுதிகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளரும் மறைந்த விஜயகாந்தின் மனைவியுமான திருமதி பிரேமலதா, அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக கூறினார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிசாமியிடம் இதுகுறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக எப்போது எங்கு கூறினேன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க, நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்கிற கேள்வியில் எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்லை, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்லை, தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படித்து பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். திரு பழனிசாமியின் பதிலால் அதிர்ச்சி அடைந்துள்ள தேமுதிக சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பின்னர் நீக்கியது. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த தேமுதிக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரு பழனிசாமியின் பதிலால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உதகை, கொடைக்கானலில் சுற்றுலா வாகனங்களின் வருகையை கட்டுப்படுத்த மின்சார மற்றும் கண்ணாடி பேருந்துகளை இயக்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களாக திகழும் உதகை மற்றும் கொடைக்கானலில் கோடை காலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டு முதல் இ-பாஸ் முறை அமல்படுத்தப்பட்டது. மேலும் எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் சார்பில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு என் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு சீனிவாசன் இ-பாஸ் நடைமுறை தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிளாஸ்டிக் கொண்டு செல்வதை கண்காணிக்க கூடுதலாக சுய உதவி குழுவினர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மலை அடிவாரத்தில் சுற்றுலா வாகனங்களை நிறுத்தி மின்சார பேருந்து அல்லது கண்ணாடி பேருந்துகளில் மட்டும் பயணிகளை மலை மீது அனுமதிக்கலாம் என்று யோசனை தெரிவித்தனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்றும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்றும் கூறினர். மேலும் கோடை விடுமுறை நெருங்கியுள்ள நிலையில் ஐஐடி ஐஐஎம் குழுவினர் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யும் வரை குறைந்தபட்சமாக எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்படும் ரயில் நிலையம் வரும் மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கடந்த 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு வெளியூர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் அங்கிருந்து புறப்படுகின்றன. சென்னைக்கு வரும் வெளியூர் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் நிறுத்தப்படுகின்றன. இதனால் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் இறங்கிய பின் அங்கிருந்து மாநகர பேருந்துகள் வாயிலாக சென்னைக்கு வருகின்றனர். புறநகர் ரயிலில் சென்னை சென்றடைய விரும்புவோர் கிளாம்பாக்கத்திலிருந்து வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ஆட்டோ உள்ளிட்ட வாடகை வாகனங்களில் செல்லும் நிலையே உள்ளது. இப்போ இங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுன்றதால எல்லாம் பஸ்ஸில் போகிறாங்க வராங்க. ஸோ நெருக்கம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் வந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் சுலபமாக இருக்கும், மக்கள் பயன்படுவாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல் கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ திருச்சி, மதுரை எல்லாரும் போகிறவங்க இந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ அதனால் ட்ரெயின் விரைவில் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியூர் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் புறநகர் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கியது. இந்த பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் அனைத்து பணிகளும் முடிவுற்று வரும் மே மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் போக்குவரத்து வசதி மேம்பட்டு கூட்ட நெரிசலும் குறையும் என்பதில் சந்தேகமில்லை. பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகேயுள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கடந்த மகா சிவராத்திரி நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7வது நாள் நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி நேற்று காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். அம்மன் தேரில் எழுந்தருளிய பின்னர் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனை அடுத்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தேரோட்டத்தையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதுடன் பாதுகாப்பிற்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. துபாயில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 264 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ஸ்டீஃபன் ஸ்மித் அதிகபட்சமாக 73 ரன்கள் எடுத்தார். அலெக்ஸ் கேரி 61 ரன்களும் டிராவிஸ் ஹெட் 39 ரன்களும் எடுத்தனர். 265 ரன்கள் என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணியில் விராட் கோலி அதிகபட்சமாக 84 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த 48.1 ஓவரில் இந்திய அணி 267 ரன்கள் எடுத்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 2013, 2017 மற்றும் 2025 என தொடர்ச்சியாக 3 முறை இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நேற்றைய போட்டியில் சிறப்பாக விளையாடி கோலி ICC போட்டிகளின் நாக் அவுட் சுற்றில் 1000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் 735 ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர், ICC தொடரில் 24 சதங்கள் அடித்து அதிக அரை சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனைகளையும் அவர் படைத்துள்ளார். இதனிடையே லாகூரில் இன்று நடைபெறும் 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. தமிழ்நாட்டில் இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, வேலூர், ஈரோடு உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மெல்ல அதிகரித்து வருகிறது. இதனால் இளநீர், பழச்சாறு கடைகளில் விற்பனை களைகட்டியுள்ளது. முன்கூட்டியே கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் பொதுமக்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது, நிற்க கூட முடியல, அவ்வளோ சிரமமாக இருக்குது. காலு கீழே வைக்க முடியல, பயங்கர ஸ்வெட்டிங்கு, குழந்தைங்கள வச்சுட்டு சுத்தமாக எங்களால் வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் இந்த வெயில் இருக்கும், பட் ஆனால் இப்போது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்லேயே இவ்வளோ வெயில் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது தெரியாமல் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வரும் 10ஆம் தேதி லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 4 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்றும் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பநிலை இருக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழி கொள்கை தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெறுவது அதிகரித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வர்த்தக வரி விதிப்புக்கு சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகள் பதிலடி கொடுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.